வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகள் இன்று நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருந்ததுங்க. முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகளில் சில பேர் சில டைமில் தேர்வை ஒத்தி வைங்க அப்படின்ட்டு நிறைய புகார்கள் எல்லாமே வந்தது. அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு நடைபெற்றது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகளில் இன்னும் அடுத்தடுத்த லெவலில் நமக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப்ஸ் எல்லாமே வர இருக்குங்க. அனைத்து பாட வாரியாக ஓகேங்களா, அனைத்து டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் நமக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வர இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபில் எவ்வளோ மதிப்பெண்கள் 150க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் அவங்க பெறணும் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் வேக்கன்சிஸை உயர்த்துங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 1996. இந்த வேக்கன்சிஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2500 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. அடுத்து ஒன்று, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் அனைத்துமே போராட்டத்தை துவக்க இருக்காங்க. வருகின்ற 16ஆம் தேதி முதல் ஜாக்டோ ஜியோவுடைய போராட்டங்களை துவங்குறாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பின் ஜாக்டோ ஜியோ வெளியிட்ட அறிக்கை, 4.5 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் முன்வைத்த கோரிக்கையில் சரணெடுப்பு தவிர வேறு எந்த கோரிக்கையும் அரசு நிறைவேற்றப்படவில்லை. வருகின்ற 16ஆம் தேதி கோரிக்கை அட்டை அணிந்து அனைத்து வட்டாரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். நவம்பர் 18ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும். அதன்பின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, காலவற்ற வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்றத ஜாக்டோ ஜியோ வட்டாரங்களை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசில் தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவு எடுக்கலாம். அது மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 13,000 பேர் எடுக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. அதுவும் எஸ்எம்சி மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே இன்னொரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜீவோவை ரத்து பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணக்குண்டான போஸ்டிங்ஸை போடுவோம் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதிகளில் இம்பார்ட்டண்டான ஒன்று. கண்டிப்பாக 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணக்குண்டான பேச்சஸ் போஸ்டிங் மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அடுத்தடுத்ததில் போயிட் பண்ணி பார்க்கலாங்க. நண்பர்களே, பிஜிடிஆர்புடைய கட் ஆஃப்கள் அனைத்துமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.